வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் பயம். என்னோட காலையில் பயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பயம் தப்பு தவறு அப்படின்னு ஒதுக்கிறத விட எதனால் பயம் வருது நமக்குள்ள அப்படின்னு பார்த்தோன்னா பலவிதமான பயங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களை நம்புறதுக்கு சில நேரம் பயமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கும். வேலை போயிடுமோன்னு பயம் இருக்கும். நான் செத்து பேர் வேணும் அப்படின்ற பயம் இருக்கும். இது நடக்கலாமா அது நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் கற்பனையில் வாழும். ஆனால் இந்த பயங்கள் மனதை எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக பாதிக்கும். அப்போ நான் பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பயம் இல்லாமல் வாழ்கிறது தான் தன்மையா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்தோட மூல காரணம் என்னன்னு பாருங்கள். பெரும்பாலும் இப்போ எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்குது அப்படின்னா இதை ஒரு நிச்சயமற்ற தன்மை உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்க்குற வேலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பல கண்டிஷன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கெரியரை விட்டு இன்னொரு கெரியர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இந்த வேலை பிடிக்கலை. ஸோ அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ இதை விட்டுட்டா என்ன ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தெரிஞ்சதை என்றைக்குமே நம்ம விட மாட்டோம். தெரியாததுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பயம் என்றைக்குமே இருக்கும். பயம் நம்மளை ஆக்சுவலாக பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா நம்மளை ஷார்பன் பண்ணும். ஆனால் அந்த பயத்தோட மூலம் பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத தன்மையாக இருக்கும். நிச்சயமற்ற தன்மை ஏதோ ஒன்று அதில் இருக்கும். அது உறவுகள் போயிடுறதா இருக்கலாம், இல்லாட்டி வேலை போயிடுறதா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையை பற்றின பயமே இருக்கலாம். பயத்தில் பல உயிர் பயமாக இருக்கலாம், நட்பை இழந்துருவோன்ற பயம் இருக்கலாம். இது மாதிரி பல பயங்கள் இருக்கும். இது எல்லாமே இதோட மூல காரணம் என்னென்னா நீங்கள் தான். எதையோ ஒரு விஷயத்தை இழந்துருவோம், நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஆழத்துலேருந்து அந்த பயம் வருது. இப்போ பயம் நம்மளை ஷார்பன் பண்ணும். அதை ஒதுக்கி வச்சிட்டோம், வெறுமனே ஒதுக்கி வச்சிட்டோன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அந்த பயம் எதனால் வருது, அது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் எப்பயுமே என் லைஃப் தான் எடுத்து பார்ப்பேன். பல வேலைகள் நான் பார்த்துருக்கேன். அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே எந்த இடத்துலையுமே இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு போர் அடிச்சிடும் எல்லாமே. அப்போ என்னடா வேலை போச்சா, இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வேலை மனசுக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன். ஏன்னா மனசுக்கு பிடிக்காத செஞ்சு வேஸ்ட்டு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்சாத வேலையை தான் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சது வேறு ஏதோ ஒன்றா இருக்கும். அதை நோக்கி போகிறதுக்கான பயம் இருக்கும். அதை நம்ம இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அந்த வேலையை நம்ம ஒழுங்காக கற்றுக்குவோமா, இப்போ இருக்கிற வருமானம் போயிடுமா, அதில் நிலச்சி நிற்போமா, அது எவ்வளோ காலங்கள் பிடிக்கும், இந்த மாதிரி பயம் இருக்கும். பயம் தப்பில்லை, அது உங்களை ஷார்பன் பண்ணும். ஆனால் அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அது எதனால் வருதுன்னு நீங்கள் உணரணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். இப்போ என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் பல வேலை பார்த்துட்டேன். இப்படிங்களாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் அதுக்கு யோசிக்க மாட்டேன். ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறதும் தப்பு தான். எனக்கு கொஞ்சம் ஓவர் திமிரன்னு வைங்களேன். எனக்கு பயம், என் லைஃப்பில் நான் அதுக்கெல்லாம் பயப்படணும், அதை போய் நான் பண்ணுவேன். எது என்னை பயமுறுத்துதோ அந்த இடத்துல போய் நிற்பேன். அப்படி தான் நான் பயத்தை ஃபேஸ் பண்ணுவேன். அது என்ன சொல்ல வருதுன்னு நான் பார்ப்பேன். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு இருட்டை கண்டா பயம். இருட்டில் போய் நிற்பேன். அப்புறம் காட்டில் தனியாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு போய் அதெல்லாம் வாழ்ந்து பார்த்துருக்கேன். கொஞ்சம் பைத்தியக்காரன் தான். ஆனால் எனக்கு உணர்ந்தது என்னென்னா, இறைவன் எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நம்ம உயிர் எப்படி போடணும்னு நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இல்லவே இல்லை. அவரோட ஏகத்தந்தையின் விருப்பம் இந்த வாழ்க்கை ஒரு பிரசாதம். அவரை நம்பி சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு பயம்லாம் ஒன்றும் இருக்காது.
பயம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா இறைவனோட கருணை மிகப்பெரியது. அது ஆழமாக நம்புறதுக்கோ, சரணாகதியில் இயங்குறதுக்கோ, அதன் கூட இசைந்து வாழ்கிறதுக்கோ ஆன கால சூழ்நிலை இன்றைக்கி மனிதர்கள்ட்ட கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோன்னா, அதுதான் நான் மனுஷனாக இல்லைன்னா நானும் மனுஷன்தான், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ மிருக நிலை வந்துடுது. நான் பயத்தை பற்றி பேசினேன். என் பயத்துக்கும் இறைவனுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூரண சரணாகதியில் இறைவன் தான் எல்லாத்தையும் இயக்கிறாருங்க, இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு உணர்ந்து பக்தி நிலையில் நின்று வாழ்க்கையை விழிப்புணர்வோடு வாழ்கிறவங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. பயம் யாருக்கு வரும் அப்படின்னா, பூரண நம்பிக்கை இல்லாதவன், தன்மேல் தனக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, தெளிவில்லாதவங்களுக்கு, தன் குற்றத்தை பிறர் மேலே சுமத்துறவங்களுக்கு, தன்னோட வாழ்க்கைக்கு தான் காரணம்னு பொறுப்பு எடுத்துக்காதவங்களுக்கு, அங்கங்கே முகமுடி போடுறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் பயம் வரும். நம்பிக்கையும் வீரமும் கருணையும் தியாகமும் அருள் நிலையில் இயங்குபவர்களுக்கு பயம் என்பது இல்லவே இல்லை. அப்படி ஒன்று இருக்க போகிறதும் இல்லை. அதனால் வாழ்க்கையில் பயத்தை நீக்கி வாழ்வோம். அது கூட பாரதி கூட அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா பெரியவங்க நிறையா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வாழத்தான் தகுதி இல்லை, நமக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. ஏன் அச்சமில்லைன்னு சொல்கிறாங்க? பயம் என்ன பண்ணுன்னா, உங்கள் நரம்பு, மூளை, உயிர் எல்லாத்தையும் பாதிக்கும். பலவிதமான பயங்கள். இது கூட நீங்கள் வேலை செய்யாமல் அமுக்கி வச்சிங்கன்னா அதுக்கான மன ரீதியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். மனம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் வாழ்க்கையை தெளிவாக வாழ முடியாது. அதனால் பயம் வந்துச்சுன்னா அது என்னென்னு மூலத்தை பாருங்கள், அதோட வேலை செய்யுங்க, அதற்குரிய வேலைகளை உடனே செயல்படும். இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா காப்பி நீ கல்வி முறை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. டீச்சர்ஸ் காப்பி அடிக்க விடுறது, எல்லா படிச்சுட்டும் கடைசியில் எல்லாத்தையும் காப்பி அடிக்க விட்டு பாஸ் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் இன்றைக்கி இருக்குது. நானே அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். நல்ல ஸ்கூல் தான். பட்டு 10th எக்ஸாம் நான் மேக்ஸ் காப்பி அடித்தா பாஸ் பண்ணேன், இல்லாட்டி நான் சத்தியமாக பாஸ் ஆகிருக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இயங்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அந்த கெரியர்லேருந்து நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா தந்திர யோகம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஊராக ரிட்ரீட் கண்டக்ட் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இறை தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும், செல்ஃப் ஹீலிங் மெத்தட்ஸ், தன்னை எப்படி உணர்ந்து தன் வாழ்க்கையை எப்படி பரிபூரணமாக வாழணும்னு சொல்லித்தரதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னோடய பேஷன் அதுதான். அப்போ என் பேஷனை நோக்கி போகிறப்ப இப்போ நான் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கேன். ஆனால் அதுக்காக நான் அப்படியே கிடைச்ச இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணணுன்ற தெளிவு வரணும், அதை நோக்கி பயணிக்கணும். இல்லாட்டி அப்படியே தான் உட்காந்துட்ருப்போம். சரிங்களா? பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரிட்ரீட் கண்டக்ட் பண்ணுறோம். திருவண்ணாமலை, பெங்களூர், போக எல்லா ஊர்லேயும் கண்டக்ட் பண்ணுவோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷமானிசம், பிரெத் ஒர்க், தாந்திரிக பூஜை முறைகள், பல விதமான தெய்வங்களை எப்படி வாசனை பண்ணி பயத்தை போக்குறது, வாழ்க்கையை பரிபூர்ணமாக எப்படி வாழ்கிறது, கலரி கற்றுக் கொடுக்குறோம், யோகம் சொல்லித்தரோம், பல விதமான தியான முறைகள் சொல்லித்தரோம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் செய்ய முடியும். அப்படி நீங்கள் பிடிச்ச விஷயத்தை செஞ்சிங்கன்னாவே போயிடும். அதனால் பயம் தவறல்ல. பயம் எதனால் வருது அதை விட்டு பார்த்து அதுக்கான காரணம் என்னென்ற மூளை வேறு விட்டு பார்த்து அதற்கான செயலில் ஈடுபடுங்க. அப்போ தான் அந்த பயம் போகும். பயம் தவறல்ல, எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி பரிபூரணமாக பயமற்ற வாழ்க்கையில் நம் எல்லோரும் வாழ்வோம். இறைவனின் கருணையினால், குருநாதர்களின் கருணையினால், சித்தர்களின் கருணையினால் மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவோகம்.